வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பேச போகிறது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது பக்தி மார்க்கமாகட்டும், ஞான மார்க்கமாகட்டும், யோக மார்க்கமாகட்டும், இவை அனைத்தையுடைய கடைசி டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்ல போகிறது என்னென்னா முக்தி தான். இதில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் சரீர மார்க்கம், நம்ம உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள், அது சரீர மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். பக்தி மார்க்கத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கலாம்? நம்ம உடலால் தினமும் கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், பிரார்த்தனைகள் பண்ணுறோம். இது நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்கள். நம்ம கடவுளை அதீதமாக நம்புகிறோம். அதன் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே சரியான செயல்கள் தான். சரீரத்தால் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சரியான செயல்கள். இவைகள் கற்பனைகளாகவும் சடங்குகளாகவும் மற்றவங்க யாருக்கும் தீமை செய்யாத விஷயங்களாகவும் நன்மை செய்கிற அனைத்து விஷயங்களுமே பக்தி மார்க்கம்தான். அறிவில் சரியான வளர்ச்சி இல்லாதவங்க, அறிவு உடையவர்கள் வகுத்த வழியில் வாழ்தல் நம்பிக்கை, இதையும் பக்தி மார்க்கமாக சொல்லலாம். இப்போ வீட்டில் சிறு குழந்தைகள், சின்ன குழந்தைங்க, அவங்க தானாக சிந்தித்து ஒரு முடிவு, அவங்களா ஒரு டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் இது நல்ல செயல்கள், இது தீய செயல்கள் அப்படின்னு பழகிக்கவோ இல்லை இதை விலக்கி வைக்கவோ வழியே கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரு எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவங்க அம்மா, அவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான். இதை கடைப்பிடிக்கிறது அவங்களுடைய நம்பிக்கையான விஷயங்கள், அதுவும் ஒரு பக்தி மார்க்கம்தான். இந்த பக்தி மார்க்கம் என்ற விஷயத்தை நம்ம வேதாந்த மகரிஷி எப்படி நம்மளுக்கு உணர்த்துகிறார், தெரியப்படுத்துகிறார்னா, ஏற்கனவே வாழ்ந்து அனுபவித்து தெளிவு கண்ட பெரியோர்கள் எங்கும் உலகத்தில் உள்ளார்கள். அவர்களுடைய வழியை சொல்லை கேட்டு அவர்கள் வழிப்படி நடக்க வேண்டியது மனித குலத்தில் அவசியம். இதைதான் பக்தி மார்க்கம் என்று சொல்வார்கள். பக்தி மார்க்கம் என்றால் பெரியவர்களை நம்பி அவர்கள் சொல் கேட்டு அதன்படி நடந்து வாழ்வின் பயனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பக்தி மார்க்கம். இது முழுமையான நம்பிக்கை. பக்தி மார்க்கம், நம்பிக்கை தான் பக்தி மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன்.